தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கௌதம் மதுமிதா சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகா மதுமிதா கிட்ட வந்து மாயா நல்ல விஷயத்த சொல்லிட்டா, நீ எப்போ நல்ல விஷயத்த சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கௌதம் நின்றதை பார்த்துட்டு ஸோ அங்கேருந்து ஓடி வராங்க. இதை பற்றி தன்னுடைய கணவர்கிட்டையும் ஜீவா கிட்டேயும் சொல்ல அவங்க 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா ரெடியாகாமல் மேலேருந்து கீழே இறங்கி வர்றாங்க. யாருக்குன்னு தெரியாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ரேணுகா பார்த்துட்டு எங்கே போகிற மாயா, ஏன் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது மாயா நான் அது மாதிரி பார்லருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி டயத்தில் நீ கார்லாம் ஓட்டக்கூடாது, வேணா நீ டிரைவரை கூட்டிகிட்டு போகணும் கௌதம் ஒரு பக்கம் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும்போது நான் சாதாரணமாக தானே கார் ஓட்டிகிட்டு போனேன், ஸோ அது மாதிரி தான் நான் ரொம்ப சேஃபாக போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாலும் ஜீவா தடுக்கிறாங்க. ஆனால் யார் சொல்லியும் மாயா கேட்கல. மாயாவுக்கு சப்போர்ட்டாக அபிஷேக்கும் சகுந்தலாவும் அவளுக்கு நல்லாவே கார் ஓட்ட தெரியும், அவள் போயிட்டு வந்துடுவா, போயிட்டு வரட்டும், மற்ற வேலைகள்லாம் நம்ம பார்ப்போம், அதுக்குள்ளே வந்துடுவான்னு சொல்லி மாயாவை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் மதுமிதாவுக்கு சந்தேகமாக இருக்குது. மதுமிதா இங்கே மைண்ட் வாய்ஸில் பேசுகிறது என்னென்னா, மாயா கொஞ்சம் வியர்டாக பிஹேவ் பண்ணுறான், ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய யோசனை அதிலே போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாயா ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. மாயா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி ஜீவா தொடர்ந்து மாயாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மாயா ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. அதே சமயம் மாயா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. மாயாவுக்காக சரவணன் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரவணன் இங்கே பெருசாக தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு போல். ஸோ வந்தவர் நர்ஸுக்கிட்ட ஏதோ வந்து பேசுகிறாங்க. அந்த நர்ஸும் பார்த்திங்கன்னா ஓகே சொல்கிறாங்க. டாக்டர்கிட்ட மீட் பண்ணுறாங்க. ஸோ டாக்டரும் பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணுறதில்ல உங்களுக்கு விருப்பம் தானேன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் விருப்பம் தான் அப்படின்ட்டு சரவணன் சொல்ல, நீங்கள் பேசாமல் இருங்க, நான் பொண்ணுக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மாயா கிட்டே கேட்க மாயாவும் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வெளியில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலையும் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்குறாங்க. எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த பேப்பரில் வந்து சைன் போட சொல்கிறாங்க. அதில் சரவணன் தான் சைன் போடுறாரு. அதை பார்த்த மாயா என்னது ஹஸ்பண்ட் நீ சைன் போடுற அப்படின்னு சொல்ல, இப்படி சைன் போட்டால் தான் எந்த ஒரு சிக்கலும் வராது, அதனால தான் நான் சைன் போட்டேன், நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே தம்ஸ்அப் காமிக்கிறாங்க சரவணனுக்கு. ஸோ இங்கே மாயா பார்த்திங்கன்னா டாக்டரை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஜீவா தொடர்ந்து மாயாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபோன் ரீச் ஆகவே இல்லை. மதுமிதாவுக்கு மாயா மேலே இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. ஸோ என்னாச்சு போனவை இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு யோசனையோட ஜூஸை ஊற்றிட்டு இருக்கும்போது அதை கீழே ஊற்றிட்டுருக்கு. அதை அபர்ணாவும் சந்தோஷம் கவனிக்கிறாங்க. இதை பற்றி மதுமிதா கிட்டே விசாரிக்கிறாங்க. எனக்கு என்னமோ மாயா ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வர முடியுமான்னு சொல்லி சந்தோஷ்கிட்டே கேட்குறாங்க. பியூட்டி பார்லர்களோட நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு அபர்ணா ஒரு பக்கம் பியூட்டி பார்லருக்கு ஃபோன் பண்ண ஃபோன் அவங்க யாருமே எடுக்கலை. சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் அங்கேருந்து கிளம்புறாங்க. கௌதமுக்கும் இந்த விஷயம் தெரியுது. ஸோ நீ போய் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல சந்தோஷ் அங்கேருந்து கிளம்புறாங்க. மதுமிதா ஒரு பக்கம் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் மாயா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறாங்க. இதோட எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக பார்லர் போயிட்டு செக் பண்ணால் அங்கே வரல அப்படின்றது சந்தோஷுக்கு தெரிய வரும். அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்தாக்க ஆப்ரேஷனே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கௌதம் தெரியாமல் மதுமிதாவுக்கு கால் பண்ணி சந்தோஷ் இந்த விஷயத்தை சொல்ல போகிறாரு. ஸோ அடுத்து மதுமிதா என்ன பண்ண போகிறாங்க, உண்மையிலேயே வந்து மாயா இது மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட அப்கமிங் எபிசோடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.